நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா கிருஷ்ணகிரியோட நாம் தமிழர் கட்சியினோட வேட்பாளராக இருக்கக்கூடிய திரு வித்யா வீரப்பன் அவர்களோட வீட்டு முன்னாடி தான் நம்ம இருக்கோம். நீங்க ஸ்ட்ரிக்டான டீச்சரா இல்ல ஜாலியா இருக்கக்கூடிய? ரெண்டுமே தான். மிரட்டுறதெல்லாம் உண்டா குழந்தைங்களை? சம்டைம்ஸ் வேற வழி இல்லை. பொதுவாக வந்து வீரப்பன் அவர்கள் பற்றி நியூஸ்லாம் வரப்ப அவர் வந்து அந்த காட்டில் வந்து நிறைய தங்க மூட்டைகள்லாம் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து பல கோடி ரூபாய் சொத்தெல்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் இருக்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கீங்க. என்ன ரீசன்? அப்படியெல்லாம் எங்கே அந்த பணம்லாம் எங்கே இருக்குது சொல்லுங்க. நீங்கள் ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஃபார்ம் பண்ண ஒரு கற்பனை கதை. கையில் இருந்த பணமுமே அவர் வந்துட்டு சுற்றி இருக்கவங்களுக்கும் சமூகத்துக்கும் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவருக்கும் வந்துட்டு கொடுக்கணும், போராளிகளுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணணும், இப்படி நோக்கத்தில் தான் அப்பா போயிருந்தாரு. ஸோ எங்களுக்கு வந்துட்டு இது வரைக்கும் ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் தான் இதுதான் வந்துட்டு 100% உண்மை. நான் ஒரு உலகத்தை உருவாக்கணும், நான் ஒரு கட்டமைப்பை தனிப்பட்ட முறையில் ஏற்படுத்தணும்னு நான் பாடுபட இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு நல்ல பெரிய ஸ்கூலாக கட்டணும், நிறைய கிளாஸஸ்ஸு, நிறைய மோட்டிவேஷன், நிறைய குழந்தைங்களை வந்துட்டு ஒரு குழந்தை அந்த ப்ரீகேஜியில் வந்து சேர்ந்தா 12th முடிச்சுட்டு போகிற வரைக்கும் என் குழந்தையா நினச்சி அந்த குழந்தை முழு மனுஷன் உருவாக்கி அனுப்பணும். இதுதான் என்னோட வாழ்க்கையோட எய்மே. ஆக்சுவலாக சொல்ல போனால் ஒரு கெரியர் வைஸ் வரும்போது அவரோட நினைவாக என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஆடியோ தான். வேற எதுவும். ஏன்னா நான் ரொம்ப குழந்தையா இருக்கும்போது அவர் இறந்துட்டாரு. ஒரே ஆடியோ எங்களுக்காக காட்ட முடியுமா? அதில் வந்து அவன் முதல்ல பேசனது இதை கொஞ்சம் அடிச்சுட்டேன். கிருஷ்ணகிரி தொகுதியுடைய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் திரு வித்யா வீரப்பன் அவர்களோட வீட்டு முன்னாடி தான் நம்ம வந்து இருக்கோம். இங்கே பிரச்சாரத்திற்காக அவங்களுடைய வாகனம் தயார் நிலைமையில் இருக்குது. அதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்யா பிளே ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குழந்தைங்களுக்கான ஒரு ஸ்கூலு வந்து அவங்க நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்க பிரச்சாரம் எப்படியெல்லாம் இருக்கு, களம் எப்படியெல்லாம் இருக்கு, அவங்களோட திட்டங்கள் எது மாதிரியான திட்டங்களை வந்து மக்கள் முன்னாடி கொண்டு போய் வைக்க போறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க அவங்க வீட்டுக்குள்ள போலாம். வணக்கம். வணக்கம். முதல்ல வாழ்த்துக்கள். நன்றி. கிருஷ்ணகிரி நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் வித்யா வீரப்பன். வெளிய ஸ்கூல் பார்க்குறப்ப வித்யா வீரப்பன் அப்படின்னு போட்டிருந்தீங்க. எதனால் இந்த ஸ்கூலிங்கில் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு? ஸ்கூல் எதனால் இன்ட்ரெஸ்ட்னா, நானும் வளர்க்கப்பட்டது ஸ்கூலில் தான். இன்னொன்று, ஒரு நல்ல குழந்தையா என்னோட டீச்சர்ஸும் என்னோட பிரின்சிபலும் என்னை வளர்த்து எடுத்ததுனால இங்கே இருக்க குழந்தைகளுக்கு ஒரு நல்ல படிப்பையும் நல்ல ஆட்டிடியூட் உள்ள குழந்தைகளாகவும் அவங்கள வளர்த்தணும், நல்ல பிஹேவியர் கேரக்டர் ஃபார்ம் பண்ணணும், ஒரு நல்ல குழந்தைகளை வந்து சமூகத்துக்கு நம்ம கொடுக்கணும் உருவாக்கி அப்படின்ற ஒரு அவேர்னஸ், ஒரு பொறுப்பு. ஏன்னா அது அணுவணுவாக நான் வந்துட்டு உணர்ந்து வளர்ந்ததுனால அந்த குழந்தைகளுக்கும் ஒரு சைக்காலஜிக்கலாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த லெவலுக்கு போய் அவங்களுக்கு என்ன தேவைன்றதை வந்து உணர்ந்து அதை வந்து அவங்களோட கேரக்டரை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி ஒரு ஃபுல் ஃபார்மான ஒரு குழந்தையா. ஏன்னா இப்போ இருக்க ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை மேலே எந்த கான்சென்ட்ரேஷன், ஈவன் ஃபுட் மேலே கூட கான்சென்ட்ரேட் பண்ணுற நிலமையில இல்லை. ஸோ ஒரு கேரக்டர் வைஸ் கூட வந்து ஒரு ஒபீடியண்ட்டான குழந்தையா, ஒரு பப்ளிக்கில் போனால் எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறது, கிராட்டிடியூடாக இருக்கிறது, நல்லா வந்துட்டு ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து கற்றுக் கொடுக்கும்போது நிறைய வந்து பேரண்ட்ஸ் வந்து விரும்புகிறாங்க. அவங்களோட ஒரு
பொறுப்பை வந்துட்டு ஒரு பேரண்டா இருந்து நான் எடுத்துக்கிட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்குள்ள வந்து இருக்கு. ஏன்னா நீங்க ஸ்ட்ரிக்டான டீச்சரா இல்ல ஜாலியா இருக்கக்கூடிய ரெண்டுமே தான். மிரட்டுறதெல்லாம் உண்டா குழந்தைங்களை? சம்டைம்ஸ் வேற வழி இல்லை. ஏன் அப்படின்னா மோல்ட் பண்ணி ஆகணும், கேரக்டரை மோல்ட் பண்ணி ஆகணும். தப்பு இது தப்புன்னு சொல்லி தான் ஆகணும். தப்பு செய்யும் போது ரொம்ப நல்ல பண்ணும்போது ரொம்ப என்கரேஜ் பண்ணி இதை திரும்ப திரும்ப பண்ணணும்னு என்கரேஜ் பண்ணி அதுக்கு ஏதாவது கிஃப்ட் கிளாப்ஸ் அந்த குழந்தைய வந்து ரொம்ப ஃபுல்ஃபீல்டா ஹாப்பியா ஃபீல் பண்ணி திரும்ப அந்த குட் ஆக்டிவிட்டியை கண்டினியூ பண்றதுக்கான ப்ராசஸையும் பண்ணுவோம். பொதுவாக வந்து வீரப்பன் அவர்கள் பற்றி நியூஸ்லாம் வரப்ப அவர் வந்து அந்த காட்டில் வந்து நிறைய தங்க மூட்டைகள்லாம் வச்சுருக்காங்க. அவங்கள வந்து பல கோடி ரூபாய் சொத்தெல்லாம் இருக்கு. ஆனால் நீங்கள் இருக்கிறது ரொம்ப சிம்பிளா இருக்கீங்க. என்ன ரீசன்? அப்படியெல்லாம் எங்க அந்த பணம்லாம் எங்க இருக்கு சொல்லுங்க. நீங்க ஆக்சுவலா அது வந்து ஒரு ஃபார்ம் பண்ண ஒரு கற்பனை கதை அப்படிதான் சொல்ல முடியும். என் தந்தைக்கும் எங்களுக்கும் ஒரு பேச்சுவார்த்தையே சரியா இருந்ததில்லை. அப்படியே அவர் கையில இருந்த பணமுமே அவர் வந்துட்டு சுத்தி இருக்கவங்களுக்கும் சமூகத்துக்கும் இவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவருக்கும் வந்துட்டு கொடுக்கணும், போராளிகளுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணணும், இப்படி நோக்கத்துல தான் அப்பா போயிருந்தாரு. ஸோ எங்களுக்கு வந்துட்டு இது வரைக்கும் ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்ல தான் நான் இதுதான் வந்துட்டு 100% உண்மை. இது வந்துட்டு ஏத்துக்கிட்டாலும் அதுதான், ஏத்துக்கலனாலும் அதுதான். கார் இருக்கா இல்லையா மேம் உங்ககிட்ட? இல்லைங்க. அன்னைக்கு வந்தது எல்லாமே அப்ப அந்த கார்ல வந்தீங்க? கட்சியோட கார். நீங்க எவ்வளவு அவங்க வந்து 2-3 கார்லாம் வச்சிருக்காங்க, அஃபிடேவிட்ல பல கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னா அஃபிடேவிட் எடுத்து பார்க்க சொல்லுங்க. என்னோட உழைப்பு தான், என்னோட எண்ணம், என்னோட உழைப்பு. தனிப்பட்ட முறையில என்னோட அம்மா ஒரு குறிப்பிட்ட அளவு எங்களுக்கும் ஒரு அசட்ஸ் இருந்தாலும் அதை சார்ந்து போகக்கூடாது. நான் தனியா உருவாக்கணும், நான் ஒரு உலகத்தை உருவாக்கணும், நான் ஒரு கட்டமைப்பை தனிப்பட்ட முறையில ஏற்படுத்தணும்னு நான் பாடுபட இப்ப ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு நல்ல பெரிய ஸ்கூலா கட்டணும், நிறைய கிளாஸஸ், நிறைய மோட்டிவேஷன், நிறைய குழந்தைங்களை வந்துட்டு ஒரு குழந்தை அந்த ப்ரீகேஜியில் வந்து சேர்ந்தா 12th முடிச்சுட்டு போற வரைக்கும் என் குழந்தையா நினைச்சு அந்த குழந்தை முழு மனுஷனா உருவாக்கி அனுப்பணும். இதுதான் என்னோட வாழ்க்கையோட எய்மே. ஆக்சுவலா சொல்ல போனா ஒரு கெரியர் வைஸ் வரும்போது பணம் அப்படின்றது நம்ம இந்த ஃபீல்ட்ல சம்பாதிச்சாலும் அது நேர்மையான பணமா இருக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து கண்டிப்பா அதை வந்து அவங்க கிட்ட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அவங்க கொடுக்குற அந்த பணத்துக்கு அந்த குழந்தை மேல நம்ம எடுக்கிற கேர், அந்த குழந்தைய முழுசா உருவாக்கி கொடுக்கறதுல தான் என்னோட ஃபுல்ஃபில்மெண்ட். அந்த பணம் அப்பதான் என்னோட முழுசான மனசோட நம்ம ஏத்துக்க முடியுது. ஓகே மேம், இப்போ பொதுவாக வந்து நாங்கள்லாம் வந்து ஒரு ஸ்கூலுக்கு வரப்போ, குழந்தைங்களா வரப்போ எல்லாம் தெரிஞ்ச ஒரே இது ஜானி எஸ் பாப்பா தான். இப்போவும் அதே தான் இருக்கா இல்லை மாற்றம்? இல்லை, நிறைய மாற்றங்கள். என்னென்ன இப்போ புதுசாக என்ன ரைம்ஸ்லாம் நிறையா வரப்போ என்ன சொல்லி பசங்க கஷ்டப்படுறாங்க? நீங்கள் உங்களுக்கு டக்குன்னு வரவங்க எல்லாத்துக்கும் இந்த ஒரு இல்லைங்க, இங்க வர குழந்தைங்க கஷ்டமே படுறது இல்லை எது கத்துக்கிறதுக்கும். ஏன்னா வர்றதே ப்ரீகேஜில வந்துடுறாங்க. அவங்க ஜஸ்ட் ஒரு 1 monthல வந்து எங்கள் ப்ராசஸ்க்கு அப்படியே செட்டில் டவுன் ஆகிடுறாங்க. ஃபுட் ஹேபிட்ஸ்லேருந்து, தண்ணி குடிக்கிறதுலேருந்து, எப்படி சாப்பிடணும் அப்படின்றதுலேருந்து, கிளாஸில் எப்படி உட்காரணும், கவனிக்கணும், இதுதான் அந்த குழந்தை வந்து ப்ரீகேஜியில் கற்றுப்பாங்க. அண்ட் நம்ம ப்ரீகேஜிலேயே நம்ம வந்து ஃபுல் டே ப்ராசஸ் தான் ஃபார்ம் பண்ணுறோம். ஏன்னா மார்னிங் ஃபுல்லாக ஓரல், நிறைய குழந்தை வந்துட்டு பேச தெரியாமல் வந்திருப்பாங்க. ஸோ மார்னிங் ஃபுல்லாக ஓரல் கிளாஸஸ் போகும், ஆஃப்டர்நூன் ஃபுல்லாக ரைட்டிங் கிளாஸஸ் போகும். மற்ற குழந்தைகள் வந்துட்டு எல்கேஜி யூகேஜி குழந்தைங்க வந்துட்டு எழுதுவாங்க. ரைட்டிங் வந்து நாங்கள் ரொம்ப, ஏன்னா அந்த குழந்தைக்கு அந்த பென்சில் கிரிப் வரணும் இல்லைங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் போகும்போது ஒரு 1st standard 2nd standard குழந்தையாலே போர்டை பார்த்து சரியாக எழுத முடியாத சூழல்லாம் நம்ம பார்க்குறோம். பட் எங்கள் குழந்தைங்களுக்கு எப்படின்னா சொல்லுவாங்க இல்லைங்களா, 5ல் வளையாதது 50ல் வளையாது, அந்த ஸ்ட்ராட்டஜி தான். இங்கே வந்து ப்ரீகேஜிலேருந்தே அந்த குழந்தைய பர்ஃபெக்டாக அது ஒரு பழக்கமா மாத்தி அவங்களோட வாழ்க்கையை இன்னும் ஒரு முறையா மாத்தி கொண்டு போகும்போது படிப்பு அப்படின்றது ஒரு சர்வ சாதாரணமான விஷயமா மாறிடுது அவங்களுக்கு. அந்த டிசிப்ளின் ஃபர்ஸ்ட் வந்துருச்சு அப்படினாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் அந்த பழக்கம் எதையுமே பழக்கப்படுத்திக்கதான். எல்லாருக்குமே டேலண்ட் இருக்கு, எல்லாருக்கும் மெமரி இருக்கு. அதை பழக்கப்படுத்தும் போது தான் அது வந்து செயல்பாட்டுல வருது. அந்த பிராக்டிஸை நாங்க இங்க வந்து கொடுக்கோம். உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி இன்டர்வியூலையும் சரி இப்பயும் சரி ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் அல்ல பாசிட்டிவ் அப்ரோச்சோடய இருக்கீங்க இல்லையா? அது இப்போ கேமரா இருக்கனால அப்படி இருக்கீங்களா இல்லை பொதுவாகவே உங்களுக்கு அந்த ஒரு மைண்ட் செட்? இல்லை, பொதுவாகவே நான் அப்படிதாங்க. ஓகே, பொதுவாகவே நான் அப்படிதான். ஏன்னா எங்கிட்ட வர டீச்சர்ஸ் ஆகட்டும், குழந்தைங்களாகட்டும்,
என்னோட இடத்துல இருந்து யோசிக்காம அவங்களோட இடத்துல இருந்து அவங்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமா, செய்ய முடியுமா. பேரண்ட்ஸே வந்துட்டு என் குழந்தை இப்படி பண்றாங்கன்னு சொல்லும்போது அந்த குழந்தை மாறுற வரைக்கும் நான் விட மாட்டேன். எவ்வளோ மேம் ஃபீஸ் அது வரைக்கும் வாங்குறீங்க அட்டென்ஷன். ஒருத்தருக்கு? ஒருத்தருக்கு என்ன மந்த்லி 2000 வாங்குறேன். அதுக்கப்புறம் உங்களை பற்றி சொல்கிறப்ப உங்க கூட இருக்கவங்களை பற்றி கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க. அவங்கள பற்றி உங்களோட பேட்டிகள், நிறைய பேட்டிகளை இவங்களும் கூட சேர்ந்து வைரல் ஆகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து என்னோட பெரியப்பா அப்பாவோட அண்ணா பொண்ணு, பெரியப்பா பொண்ணு. அவங்க பெரியப்பா வந்து மாதேன், அப்பாவோட அண்ணா பேரு மாதேன். அவர் இப்போ ரீசெண்டாக ஜெயிலேருந்து இறந்தாரு. அவங்களோட மூத்த மகள் இப்போ எலெக்ஷன் கேம்பெயினில் வந்துட்டு என் கூட இருக்கிறாங்க. இப்போ பார்க்குறப்ப எப்படி அவங்கள குழந்தைங்களா பார்த்துருப்பீங்க? இப்போ வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்கிறாங்க, அரசியல்லையுமே மேடை பேச்செல்லாம் பார்க்குறப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு ஆள் இல்லை. என் தம்பி இருந்தான், அவனையே சதி பண்ணி எல்லாம் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என் தங்கச்சி பொண்ணு மாதிரி அவள் இந்த குடும்பத்துக்கு எங்கள் அப்பா, எங்கள் சித்தப்பா, தம்பி பேர் எடுத்து அவள் இந்த குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு ஒரு அரசியலில் அவங்கெல்லாம் எங்கள் அப்பாவும் சரி சித்தப்பாவும் சரி நல்லது நடக்கணும், இந்த நாட்டுக்காக அவர் போராடினா அப்படி. ஆனால் சதியில் போயிட்டு அப்படி அதுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்கோசரம் இவன் அந்த பொறுப்பை கையில் எடுத்துருக்கிறா. அது நல்லது நடக்கும், நல்லா ஜெயிச்சு வருவா, கடவுள் ஆசீர்வாதம். இப்போ அவங்க டெய்லியும் லைஃப்ல கூட இருக்கீங்க இல்லையா, பக்கா சப்போர்ட்டடா இருக்கீங்க. எப்படி அவங்க அவங்க கஷ்டமான ஒரு சைன் அப்செட்டா இருப்பாங்க, ஒரு சில மனசு சரியில்லாம இருக்கும், அப்பெல்லாம் உங்ககிட்ட ஏதாவது பகிர்ந்துக்கிட்டுண்டா? சொல்லுவா, எல்லாம் பண்ணுவா, நான் ஆறுதல் சொல்லுவோம். நமக்கு இது ஒரு சூழ்நிலை கண்ணு, இதில் நம்ம மீண்டு வரணும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு போராடினா தான் நம்ம ஜெயிக்க முடியும். நான் அப்பா சித்தப்பா விட்டுட்டு போன இடத்த நம்ம கொண்டாடணும். உன் அண்ணன் இருந்தால் எப்படி நல்ல நிலைமை கொண்டாந்துருப்போடைய அந்த இதுக்கு நீ தைரியமாக இருந்து கொஞ்ச நேரம் போராடணும்னு அவளுக்கு நல்ல ஒரு புத்திமதி ஆறுதல் எல்லாம் எடுத்து சொல்லுவோம். இப்போ அவரையும் நீங்க பார்த்துருப்பீங்க, திரு வீரப்பன் அவர்களையுமே அவரெல்லாம் நாங்கள் அவங்ககிட்ட இருந்த குணம் இவங்க கிட்ட, வித்யா கிட்ட என்ன பார்க்க? எங்கள் சித்தப்பா குணங்கிறது ஒரு குழந்தை சொன்னால் கூட ஏற்றுக்கும். ஏன்னா பாப்பா ஒரு டைம் பார்த்தா, நாங்கள் எல்லாம் ஒரே வீட்டில் ஒன்றா வாழ்ந்தோம். நான் 10 வயசு பொண்ணு. அப்போ சின்ன கடைசி சித்தப்பா, நடுவில் இருக்கிற வீரப்பன் சித்தப்பா, அப்பா எல்லாமே நாங்கள் ஒரு குடும்பமாக வாழ்ந்தோம். எல்லாம் அவ்வளோ ஒரு பாசம் என் மேலே, எங்கள் தங்கச்சி மேலே, எங்கள் குடும்பத்து மேலே, சின்ன பிள்ளைங்க மாதிரி. ஆனால் அப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை, நாங்கள் தான் குழந்தைங்க. நல்லா பார்த்துக்கோ அப்படி, பேசிக்கோ அப்படி, எல்லாமே எல்லாம் ஒரு குடும்பமாக கொஞ்ச நாள் வாழ்ந்தோம். அதுக்கப்புறம் தான் ஒரு 12-13 வயசு வரும்போது அந்த கேஸு பிரச்சனை வந்து அவர் காட்டுக்குள்ளே போயிட்டு அப்படி. அதுக்கப்புறம் இன்னொரு டைம் ஒரு சூழ்நிலை எல்லாமே போய் சந்திச்சு, தங்கச்சி எல்லாமே போய் நல்ல மனுஷர், ஒரு நல்ல விஷயம்னா குழந்தைங்க சொன்னால் கூட ஏற்றுக்கோ அப்படி. அப்படி ஒரு குணம் படித்தவர். ஆனால் எல்லாத்துக்கும் போராடினா அப்படி. ஆனால் அவரால் அதை ஜெயிச்சு வர முடியல. அந்த நாள் எப்படி இருந்துச்சு அவருடைய இறந்தல்? அந்த நாள் எப்படி இருந்துச்சு? அவருடைய செய்தி கேட்டிருப்பீங்களே, ரொம்ப நாங்களாம் உடஞ்சி போயிட்டோம். நீங்கள் அப்போல்லாம் அந்த ஊரில் தான் இருந்திருப்பீங்க? நாங்கள் எல்லாம் மேட்டூரில் தான் இருந்தோம். எங்களுக்கு வந்து அவர் எங்கே இருக்கிற அப்படி எப்படி என்னன்னு ஒரு செய்தியே தெரியாமல் எங்களை நல்லா கவனிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவர் தனியாக ஒரு இடத்துல என்னமோ பண்ணி, அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு டிவியில் நியூஸ் வந்துச்சு. பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்களால் தாங்கவே முடியல. என்னென்ன எந்த நியூஸுமே தெரியல, ஆனால் திடீர்னு இறந்து போயிட்டேன்னு சொல்கிறாங்களே என்னென்னா. அதுக்கப்புறமேட்டு போலீஸ்காரே ஃபோன் பண்ணாங்க, எங்கள் அண்ணா தங்கச்சி வீட்டுக்காரர் பண்ணி, அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க இப்படி இதாகி போச்சுன்னு. அப்போ ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். நம்மளுக்கு இருந்து இவரும் போயிட்டு அப்படி. எங்கள் தம்பியும் 2001 இறந்துட்டா அப்படி முன்னாடியே. அதுக்கப்புறம் இவர் இருக்கிற அப்படி ஒரு ஆறுதலாக இருந்தோம். அப்பாவும் ஜெயிலில் கொண்டு போய் சித்தப்பா கேஸில் ஜெயிலில் போட்டாங்க. அவரையும் விடுதலை பண்ணல, செத்து பணமாக தான் அவரை கொடுத்தாங்க. இவர் இருக்கிற அப்படின்னு இவரும் இறந்துட்டோமே, நமக்கு என்ன இருக்குது ரொம்ப வருத்தப்பட்டோம். அப்போ தருமபுரியில் கூட்டிகிட்டு வந்து காமிச்சு அப்புறம் வீட்டுக்கு அங்கே சவால். உங்கள் பொண்ணு மாதிரி அவங்கள பார்த்துக்கிறீங்க? ஆமாம். என்ன அட்வைஸ் சொல்ல விரும்புறீங்க? அரசியலுக்கு போகிறாங்க, இப்போ திறந்து பிரச்சாரங்களுக்கு போகிறாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க இல்லையா? உங்கள் பொண்ணா உங்களுக்கு என்ன நீங்கள் அட்வைஸ் சொல்லுவீங்க? அவன் நல்லது பண்ணணும், நல்ல நிலைமைக்கு வருவா, நல்லா இருப்பா. எல்லாத்தையும் ஒரு கோவமே பேசி சண்டையை பண்ணாங்களோ அந்த நேரத்துக்கு இருந்தாலும் அடுத்த நேரம் மறந்துடுவா. அவங்கள ஆதரிப்பா. அது இப்போ பேசிட்டாங்களே அவங்க வேண்டான்லாம் சொல்ல மாட்டாள். என்னமோ அந்த சூழ்நிலை பேசிட்டாங்க, நல்லா வரணும், 4 பேர் தெரிஞ்சு நல்லா அவள் பிழைக்கணும், நல்லா மேலுக்கு வந்து நல்லது நாட்டுக்கு நடக்கணும். அவள் எப்பயுமே அவள் நல்லா இருக்குன்னு நினைப்போம் நான் எப்பயுமே. ஓகே, உங்களோட ஆசீர்வாதங்களும் அவங்களுக்கு கை கொடுக்கணும். மேம், இப்போ இந்த வீட்டில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கான ஒரு விதமாக இருக்குது. ஆனால் இதில் அப்பாவோட ஃபோட்டோ எங்கேயுமே பார்க்கலையே, அது என்ன ரீசன்? என்னோட ரூமில். ஓகே, அவரோட நினைவுகள் ஏதாவது பகிர்ந்துக்கலாம். அவர் நினைவுகளாக நீங்கள் என்ன அதிகமாக கேட்பீங்க? அவரோட நினைவா என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஆடியோ தான். ஓகே, வேற எதுவும். ஏன்னா நான் ரொம்ப குழந்தையா இருக்கும் போது அவர் இறந்துட்டாரு. ஓகே, ஒரே ஆடியோ எங்களுக்காக காட்ட முடியுமா மேம்? இல்லை, அதெல்லாம் ஆடியோ மைக்கில் போய் விஷய பேசியிருந்தா அந்த காட்சிக்கு அது அதில் வந்து
அவன் முதல்ல இருந்து பேசனத்தை இதை கொஞ்சம் அடிச்சு விட்டேன். ஏன் அப்படி கொடுத்துருந்தா நான் கேட்டிருப்போம்ல. நல்லா புது கேசட்ல என் மகளை பேச சொல்லி கொடுத்துட்டு குரல் நான் கேட்கறதுக்கு எனக்கு எவ்வளோ ஆவலமாக இருக்குது கேட்டிருப்போம்ல. வந்து நல்லா அடிச்சு விட்டு ஒரு 4 குரல் மட்டும் தான் இருந்தது. கேட்டேன். வந்து அவளெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு என் மகளை பார்க்கணுன்னு ரொம்ப ஆவலமாக தான் இருக்குது. அன்றைக்கி வரணும் சொன்ன பார்த்தா கூட ஆயிருக்கும். அந்த மழையில் அவளை கொண்டாந்து சின்னப்படுத்தக்கூடாது. மழை காலம் இப்போ பண்ணாடி கூப்பிட்டு வந்தாங்க. காரில் வந்தால் இறங்கினா வந்தால் போனால் ஒரு டூர் வந்த மாதிரி இருந்தது. அதெல்லாம் அந்த மழையிலலாம் அவளை கொண்டாந்து மழையில் ஏற்றினா ரொம்ப கஷ்டப்படுவாள். நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம மகளுக்கு கஷ்டத்தில் விடக்கூடாது. அவளை அப்படித்தான் வேண்டாம் தங்கி இருக்கட்டும் வேண்டாம்னு நான் சொல்லிவிட்டேன். அது நாங்கள் அந்த இடம் இருந்த இடமும் சரியில்லை. சின்ன இடம் திடீர்னு வந்து நம்ம குழந்தைய கையில் வச்சுட்டு அப்படின்னு பயந்துக்கிட்டு அதான் நான் விட்டுட்டேன். அதை கூட சொல்லியிருந்தா நான் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குதுப்பா அப்படி ஏதாவது பேச்சுதான் எனக்கு சரி புரியல. அந்த கேட்சீட்டில் ஏன்னா பழைய கேட்சீட்டில் சரி பதிவு ஆகிறதுல கல்லிருப்பு. நீ எப்போ பேச்சு கொடுத்தாலும் புது கேட்சீட்டை வாங்கி அதில் பதிவு பண்ணி கொடு. இந்த கேட்சீட்டு இந்த மைக்ரோ டேப் கேட்சீட்டு ஒரு தடவை யூஸ் பண்ணோம்னா அடுத்த தடவை அது சரியா அது சுத்தமாக ஆகிறது இல்லை. இதுதான் அவங்க வந்து அவங்க அப்பாவோட நினைவுகளாக வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆடியோ. இந்த ஆடியோ எப்பப்பெல்லாம் கேட்கறது உண்டு? எப்பவுமே கேட்டு எப்பயுமே எனக்கு எப்பெல்லாம் வந்து ரொம்ப டவுனாக ஃபீல் ஆகுறனோ, நம்ம எழுந்து திரும்ப நிற்கணும், வெறித்தனத்தோடு நிற்கணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேனோ, அப்போல்லாம் வந்துட்டு இந்த ஆடியோ போட்டு கேட்பேன். அவர் பேசின எல்லா வீடியோஸையும் பார்த்து அவரோட அந்த ஆட்டிடியூடு அவரோட எண்ணங்களை திரும்ப உள்வாங்கிப்பேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கு. இப்போ பொதுவாக வந்து டிவியில் பார்க்குறப்ப ஒரு பெரிய காரில் வந்தாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு 10 கோடி ரூபாய் சொத்து இருந்துச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஆனால் ரொம்ப சிம்பிளான ஒரு லைஃப்லேயே அது வந்து எங்கள் அப்பாவோட ஒட்டிகிட்டே வந்த பள்ளிங்க. நிறைய யானை தந்தம் கிடத்தினாரு, சந்தன மரம் கிடத்தினாரு, கோடிக்கணக்கில் சொத்து இருக்குன்னு சொல்லி எந்த ஒரு கவர்மெண்ட்டோட ப்ராப்பரான ஒரு ஆதாரமுமே இல்லாமல் கதை கட்டி விட்டாங்க. கிட்டத்தட்ட அது வந்து இது எங்களை வரைக்கும் தொடருது, அழிக்கவே முடியல. மக்கள் தான் புரிஞ்சுப்பாங்க, போக போக புரிஞ்சுப்பாங்க. இப்போ இங்கே குழந்தைங்களை ஸ்கூலுக்கு சேர்த்து வருவாங்கல்ல, அவங்க ஏதோ தயங்குறது உண்டா இல்ல நேரடியா அதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுறாங்க, சந்தோஷம் பண்றாங்க? ஆமா, அப்பாவோட போட்டோ என்னோட ஆஃபீஸ் ரூம்ல இருக்கும். அது பார்க்கும்போது அது வரைக்கும் நான் எதுவும் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன். மோஸ்டா தெரியாதவங்க வந்துட்டு ஒரு 1 month 2 month கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு அப்புறம் தெரிஞ்சுக்கிறவங்களும் இருக்காங்க. வந்த அன்னைக்கே ஃபோட்டோ பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. அவங்க தெரிஞ்சோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுது அவங்களுக்கு. ஓகே மேம், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ அரசியலும் இன்னும் பிரச்சாரங்கள்லாம் கிளம்புறதுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க. உங்கள் பிரச்சாரத்துக்கும் வாழ்த்துக்கள். கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டுட்டீங்க. உங்களோட வெற்றிக்கும் டிடிபி சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.